திருக்கலைக்குன்றம் அப்படின்ற ஒரு ஏரியாக்கு சூப்பரான ஒரு ஏரியாக்கு தான் வந்திருக்கோம் சொல்லலாம். நம்ம சைட் பார்த்தீங்கன்னா திருக்கழுக்குன்றம் லொக்கேஷனில் இருக்குது. நம்ம கம்பெனி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு கொடுத்துட்ருக்கோம். கவர்மெண்ட் வேல்யூ என்னவோ அதே ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ப்ரைஸ் 1693 ரூபாய்க்கு தான் per ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. செங்கல்பட்டுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஜிஎஸ்டி கனெக்ட் பண்ணிக்கலாம், இசிஆர் கனெக்ட் பண்ணிக்கலாம், OMR கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு சென்ட்ரல் லொக்கேஷன். சைட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 30 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட். நான் ஃபேஸ் 2 வந்து ஃபேஸ் 1 ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபேஸ் 2 வந்து ஆல்மோஸ்ட் 50% சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. 600 plots வந்து நம்ம போட்டுருக்கோம். 600 பிளாட் கிட்ட 600 plot 300 plots சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அப்படியே பாதிக்கு பாதி ஆக்சுவலாக சைட்லேருந்து வந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம பஸ் ஸ்டாப் இருக்குது. ECR OMR அது மட்டும் இல்லாமல் GST கனெக்ட் ஆகுது. சென்னை பெரிஃபரல் ரிங் ரோடு இருக்குது, CPRR சொல்லுவாங்க. உங்களுக்கு பூஞ்சேரி ஜங்ஷனில் ஸ்டார்ட் ஆகி எண்ணூர் போர்ட் வரைக்கும் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஃபுல்லாக பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே EB லைன் இருக்குது. செங்கல்பட்டில் ஆக்சுவலாக டவுன்ஷிப் வருது. அது மட்டும் இல்லாமல் மகாபலிபுரத்துலையும் டவுன்ஷிப் வருது. மதுராந்தகத்தில் குளோபல் சிட்டி வருது. மகேந்திராவல் சிட்டி வரும்போது மறைமலை நகர் வரைக்கும் எவ்வளோ அந்த டெவலப்மெண்ட் இருந்துச்சோ அதே மாதிரி திருக்கலைக்குன்றம் இப்போ ஆல்ரெடி டெவலப்மெண்ட் ஆன ஏரியாவில் தான் நம்ம இருக்கும். அப்ரிசியேஷன் இங்கே வேற லெவலில் இருக்கும். அதனால் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. வர வழி ஃபுல்லாக ஆல்ரெடி ரெசிடென்ஷியலாக தான் இருக்கும். ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் VS ஸ்டார் CBSE ஸ்கூல் வந்து உங்களுக்கு இருக்குது. ஆமாம். அன்னை தெரசா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து 300 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ். சைட்லேருந்து அப்படியே பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்டே தெரியும். ஹாய் காய்ஸ், நான் உங்கள் முகமது இப்ராஹிம் மன்றூட்டி சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திருக்கலைக்குன்றம் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு சூப்பரான ஒரு ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம் சொல்லலாம். அங்கே ஒரு சூப்பரான ஒரு பிளாட் தான் கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா மெர்லோம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மெர்லோம்ஸோட AVP நம்ம பக்கத்தில் இருக்காங்க. ஃபர்தர் டீல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன் பிரதர். என்னோட நேம் ரஷீத். நான் மெர்லோம் எஸ்டேட்ஸில் AVP-யாக இருக்கேன். நம்ம சைட் நேம் பார்த்தீங்கன்னா மெர்லோம் எலஃபண்ட் அண்ட் கர்டா அவென்யூ. இந்த நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா திருக்கழுக்குன்றம் கோயில் வந்து உங்களுக்கு அப்படியே நீங்கள் திரும்பி பார்த்தாலே அந்த மலை முகடு ஆக்சுவலாக தெரியுது. இங்கேருந்து நம்ம சைட்லேருந்தே பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நியர்பையில் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கோவில் நேரமாக வந்து அழைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திருக்கலைக்குன்றம் தான். அந்த திருக்கலைக்குன்றத்தில் தான் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ஃபர்தர் டீல்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ வந்து மறக்காம ஸ்கிப் பண்ண பாருங்க. பார்த்தீங்கன்னா திருக்கழுக்குன்றம் லொக்கேஷனில் இருக்குது. இது எங்கே எக்ஸாக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகே. இது ஆல் இன் ஆல் வந்து சென்டர் ஆஃப் தி கனெக்டிவிட்டி. நீங்கள் இந்த சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லொக்கேஷனுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். GST கனெக்ட் பண்ணிக்கலாம், ECR கனெக்ட் பண்ணிக்கலாம், OMR கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு சென்ட்ரல் லொக்கேஷன். ஓகே ப்ரோ, நம்மளோட சைட்டோட டீட்டெயில் சொல்லுங்கள். நம்ம சைட்டு மொத்தமாக எத்தனை ஏக்கர் லேண்டு, எத்தனை பிளாட்டாக அது பிரிச்சிருக்கோன்றத டீட்டெயிலாக சொல்லுங்கள். சைட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 30 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட். இது வந்து 3 ஃபேஸாக பிரிச்சிருக்கும். ஸோ ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 வந்து ஃபேஸ் 1 ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபேஸ் 2 வந்து ஆல்மோஸ்ட் 50% சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ ஃபேஸ் 3 வந்து கமிங் 7th வந்து லான்ச் பண்ணுறோம். டோட்டல் வந்து ஆமாம், டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 600 plots வந்து நம்ம போட்டிருக்கோம். 600 பிளாட். 600 பிளாட். இப்போ எத்தனை பிளாட் பிரதர் சோல்ட் ஆயிடுச்சு? ஸோ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோல்ட் அவுட் மட்டும் கிட்டத்தட்ட 300 plots சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. என்ன மாதிரி அமெனிட்டிஸ்லாம் பிரதர் கொடுத்துருக்கோம்? ஸோ நம்ம சைட்டோட அமினிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 24/7 செக்யூரிட்டி கொடுத்துருக்கோம். 30 ஏக்கர்ஸுமே ஹை ரைஸ் காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம். சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குது. 30 and 40 feet பிளாக் டாப் ரோட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது இல்லாமல் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. எல்டர்ஸ் ரிலாக்ஸேஷன் ஏரியா கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ EB கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா உள்ள ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதாவது வேர்ல்ட் லெவலில் என்னென்ன மாதிரி அமெனிட்டிஸ்லாம் நம்ம எதிர்பார்ப்போமோ அது ஃபுல்ஃபில்டாக நம்மளோட சைட்டில் இருக்குது. எல்லாமே வந்து இந்த சைட்டில் இருக்குது. சைட் இருக்குல்ல ப்ரோ, இந்த சைட்டுக்கு வந்து எப்படி ப்ரோ நம்ம ஆக்சுவலாக வர்றது? நம்ம சைட்டுக்கு ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் செங்கல்பட்டுலேருந்து வந்தீங்கன்னா நம்ம திருக்கழுக்குன்றம் பஸ் ஸ்டாப்லேருந்து கல்பாக்கம் போகிற ரோட்டில் தான் நம்ம சைட் இருக்குது. கல்பாக்கம் போகிற ரோடு ஆன் ரோட்லேருந்து 500 மீட்டர்ஸ் தான் நம்ம சைட். ஓகே. இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட் தான். ஆன் ரோட் ப்ராஜெக்ட் தான். என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி தியேட்டர் வந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே சூப்பர். ஓகே. ஸோ இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒண்டர்லா இங்கேருந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஒண்டர்லா கனெக்ட் பண்ணிக்கலாம். இதே போனீங்கன்னா ECR பக்கம் மகாபலிபுரம் ரீச் ஆகிடலாம். நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தாலும் சரி, இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் இந்த சைட்டை இமீடியட்டாக மூவ் பண்ணலாம் நீங்கள். சூப்பர் சார். ஒரு சைட்டு பார்க்குறேன்னா ஆக்சுவலாக மக்கள் வந்து ப்ரியாரிட்டியாக பார்க்குறது வந்து கனெக்டிவிட்டி தான். கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து வந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம பஸ் ஸ்டாப் இருக்குது. பஸ் ஸ்டாப் வந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்டிவிட்டி செங்கல்பட்டு நீங்கள் ரீச் ஆகணும்னா 13 கிலோமீட்டர்ஸ் செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிடலாம். ஸோ மகாபலிபுரம் பூஞ்சேரி ஜங்ஷனுக்கு வந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் ரீச் ஆகிடலாம். ஓகே. திருப்பூருக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸில் நீங்கள் ரீச் ஆகிடலாம். ஸோ இது இல்லாமல் கல்பாக்கத்துக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாம். மதுராந்தகமும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சென்டர் பாயிண்ட். நீங்கள் மதுராந்தகம், மகாபலிபுரம், அதுக்கப்புறமா GST எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் டிரைவ்க்குள்ளே ஆக்சுவலாக போய்க்க முடியும். ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்கன்னா இப்போ சென்னையில் உள்ள மக்கள் என்ன பார்ப்பாங்கன்னா இது வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்ப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்க்கும்பொழுது அப்கமிங் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் என்னென்னலாம் இருக்குது, ஏன்னா அது டெவலப்மெண்ட் ஆகும்போது அதோட அப்ரிசியேஷன் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அது மாதிரி நம்ம சைட்லேருந்து என்னென்ன மாதிரி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் இருக்குது? நம்ம சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் டவுன்ஷிப் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மகாபலிபுரம்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, செங்கல்பட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சைட் ரெண்டுத்துக்கும் சென்டரில் இருக்குது. சூப்பர். ஸோ 2 சேட்டலைட் டவுன்ஷிப்புக்கும் சென்டரில் நம்ம சைட்
இருக்கு. குளோபல் சிட்டி மிகப்பெரிய அளவில் வந்து ஸோ அந்த குளோபல் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் மட்டும் கிடையாது, திருக்கழுக்குன்றத்தையும் அதை ஆட் பண்ணுறாங்க. ஓகே, திருக்கழுக்குன்றம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ வந்து ஸ்மார்ட் சிட்டியும் வருது, ப்ளஸ் டூரிசமும் திருக்கழுக்குன்றத்தில் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இருக்கு. இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரோட் கனெக்டிவிட்டி. ஸோ ரோட் கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோடு இருக்கு, சிபிஆர்ஆர் சொல்லுவாங்க. உங்களுக்கு பூஞ்சேரி ஜங்ஷனில் ஸ்டார்ட் ஆகி எண்ணூர் போர்ட் வரைக்கும் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஈசிஆர்லேருந்து ஆக்சுவலாக சென்னையோட நார்த் சைடு வரைக்கும் ஆக்சுவலாக கவர் பண்ணலாம். அதாவது சென்னை ஸ்டார்டிங்லேருந்து சென்னை எண்டு வரைக்கும் உங்களுக்கு சிபிஆர்ஆர் ரோட் மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது இல்லாமல் இன்னொரு கனெக்டிவிட்டி என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மதுராந்தகம் கருங்குழி ஜங்ஷன்லேருந்து திருக்கழுக்குன்றம் வழியாக மகாபலிபுரத்துக்கு ஆல்ரெடி ஒரு ரோடு இருக்கு. ஓகே, ஸோ இந்த ரோடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்கமிங் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எப்படி மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி வரும்போது அந்த குடுவாஞ்சேரி அந்த ஜிஎஸ்டி எப்படி வந்து டெவலப்மெண்ட் ஆச்சோ அதே மாதிரி தான் நம்ம திருக்கழுக்குன்றம்ன்றது இப்போ அந்த குளோபல் சிட்டி மதுராந்தகத்தில் வரும்போது அதோட ரிஃப்ளெக்ஷன் இங்கே இருக்கும். செங்கல்பட்டு அண்ட் மகாபலிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்ஷிப் வர இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மதுராந்தகத்தில் குளோபல் சிட்டின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 டெவலப்மெண்ட் பக்கத்தில் இருக்கும்போது நம்மளோட சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சைட்டு, மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. அதே டைம் நம்மளோட சைட்லேருந்து இப்போ இந்த திருக்கழுக்குன்றம் மக்கள் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க, திருக்கழுக்குன்றம் செங்கல்பட்டு அந்த சரௌண்டிங்கில் இருப்பாங்க. அந்த மக்கள் வந்து ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட், நான் இன்றைக்கே வாங்கி நாளைக்கே நான் வீடு கட்ட போகிறேன் அப்படின்ற மக்களுக்கு வந்துட்டு ஸ்கூல் அண்ட் காலேஜ் நியர்பையில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்ம சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தான். நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஃபேஸ் 1ல வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம சைட்டுக்கு வர வழி ஃபுல்லாக ஆல்ரெடி ரெசிடென்ஷியலாக தான் இருக்கும். ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட், நீங்கள் இமீடியட்டாக மூவ் பண்ணலாம். இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் விஎஸ் ஸ்டார் சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்து உங்களுக்கு இருக்குது. அன்னை தெரசா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து 300 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ். அதே நம்ம சைட்லேருந்து அப்படியே பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்டே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு கிளியராக இருக்கும். மார்க்கெட் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஆக்சுவலாக அந்த மார்க்கெட்டை தாண்டி தான் நம்மளோட சைட்டுக்கு வரும். இந்த சைட் வந்து ஏதோ ஒரு காடுக்குள்ளேயே அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஒரு ரெசிடென்சியலுக்கு மத்தியில் தான் நம்மளோட சைட் இருக்குது. அதாவது நீங்கள் தான் வரப்போறீங்கன்னு ஃபஸ்ட்டெல்லாம் கிடையாது. ஆல்ரெடி சைட்டில் 2 வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடுகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பயப்படவே வேணாம், ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட். இன்றைக்கி நான் பார்க்குறேன், நாளைக்கு கட்டிட்டு நான் வரப்போகிறேன்னா இந்த சைட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து மகேந்திரா வேர்ல்ட் சைட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த ஜிஹெச்சி சைடு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு டிராஃபிக் ஹேசல் ஃப்ரீயாக வந்து திருக்கழுக்குன்றத்தில் ஆக்சுவலாக இப்போ நம்ம சைட்டில் ஒருத்தர் கூட நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட ஆக்சுவலாக ஐடியில் ஒர்க் பண்ணுறதுனா இங்கே ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, இந்த மகேந்திரா வேர்ல்ட் சைட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த சைட் வந்து சூப்பராகவே இருக்கும். இதில் சூப்பராகவே சொன்னீங்க. அப்கமிங் கவர்மெண்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் சூப்பராகவே கொடுத்துருக்கோம். இங்கே வந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட்லேருந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ப்ரோ பிளாட் இருக்குது? நம்ம ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா 550 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட். ஓகே, ஒரு கிரவுண்ட் வரைக்கும் இருக்குது. அப்ரூவ்டில் ப்ரோ கொடுத்துருக்கோம். நம்ம டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவல் கொடுத்து. டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு. லோன் வந்து 90% கிடைக்கும். லோன் வந்து 80 to 90% வரைக்கும் நம்ம ஓகே பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த திருக்கழுக்குன்ற சரௌண்டிங்கில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2500 2800 வரைக்கும்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் பெரிய பெரிய கம்பெனிலாம் போனால் 3000. நம்ம மெல் ஹோம்ஸ் என்ன பட்ஜெட்டில் கொடுக்க போகிறோம்? சார், நம்ம கம்பெனி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு கொடுத்துட்ருக்கோம். கவர்மெண்ட் வேல்யூ என்னவோ அதே ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். 1699 per ஸ்கொயர் ஃபீட். அவ்வளோதானா? அவ்வளோதான். 1699 ரூபா தான். சரி, கவர்மெண்ட் வேல்யூ என்னவோ அதுலேயே நம்ம கொடுத்துட்ருக்கோம். சூப்பர். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக எதுவுமே டெவலப்மெண்ட் ஆகாமலாம் இல்லை. ஃபுல்லாக பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே இபி லைன் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா டெவலப்மெண்ட் ஆகியுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்களோ அதே ப்ரைஸ் 1699 ரூபாய்க்கு தான் per ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்துட்டு ஒரு பிளாட்டை வாங்கும் போது முன்பணமாக நம்மகிட்ட எவ்வளோ ப்ரோ தேவைப்படும்? நீங்கள் பிளாட்டாக வாங்குறதுக்கு 3 lakhs வந்து கையில் முன்பணம் இருந்தால் போதும். 3 லட்ச ரூபா இருந்தால் போதும். நம்ம திருக்கழுக்குன்றத்தில் ஒரு பிளாட் வாங்கிடலாம். சூப்பர் பேர். இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடு கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி வில்லா கட்டணும், ஒரு 2 BHK வில்லா கட்டணும்னா என்ன பட்ஜெட்டில் ப்ரோ கட்டி கொடுக்கலாம் நம்ம? நீங்கள் ஒரு 5 lakhs இருந்தால் உங்களுக்கு வந்து 2 BHK கட்டலாம். இனிஷியல் பேமெண்ட்டு உங்களுக்கு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 30 lakhs பட்ஜெட் வந்து உங்களுக்கு வந்து 30 லட்ச ரூபாயில் ஒரு வீடு நீங்கள் கட்டிடலாம். 90% ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து லோன் பண்ணி கொடுத்துருவாங்க. டிபெண்ட் அப்பான் உங்களோட சிவில் ஸ்கோர் பக்காவாக இருந்தால் மட்டும் போதும் உங்களுக்கு வந்து லோன் வந்து சாங்ஷன் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வரியே பண்ணிக்கோன்னா கேப் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி தரும்? இப்போ சென்னையிலேருந்து பார்க்குறாங்கன்னா மக்கள் வந்து கேப் ஃபெசிலிட்டிஸ்லாம் ப்ரொவைட் கண்டிப்பாக நம்ம கம்பெனிலேருந்து கேப் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அவங்க வீட்டுக்கே போய் அழைச்சிட்டு வந்துட்டு சைட் காமிச்சிட்டு நம்ம ரிட்டர்ன் ட்ராப் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணி தரும். டோர் டு டோர் சர்வீஸ் நம்ம பண்ணிடுறோம். சூப்பர். ஆக்சுவலாக நீங்கள் சென்னையிலேருந்து எங்கேருந்து பார்த்தாலும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு நீங்கள் வந்துட்டு போக முடியும். ஒரு நல்ல சைட்டு கைஸ். நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தாலும் சரி, இல்லை நான் இன்றைக்கே பார்த்து நாளைக்கே கட்டி வர போனாலும் சரி, இந்த சைட்டு நீங்கள் கண்ணை மட்டும் சூஸ் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 1699 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா வெறும் 2 to 3 இயர்ஸில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது 3000 ரூபாயிலேருந்து
4000 போகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1-2 டெவலப்மெண்ட் கிடையாது, 3 டெவலப்மெண்ட் சரௌண்டிங்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சைட்டு அப்படியே பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியபெரிய ரிங் ரோடு இருக்குது. அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அப்ரிசியேஷன் இங்கே ஏறும். செங்கல்பட்டில் ஆக்சுவலாக டவுன்ஷிப் வருது. அது மட்டும் இல்லாமல் மகாபலிபுரத்துலையும் டவுன்ஷிப் வருது. மதுரவாங்கத்தில் குளோபல் சிட்டி வருது. ஸோ மகேந்திரவல் சிட்டி வரும்போது அந்த மகேந்திரவல் சிட்டி வரும்போது மறைமலை நகர் வரைக்கும் எவ்வளோ அந்த டெவலப்மெண்ட் இருந்துச்சோ அதே மாதிரி திருக்கலைக்குன்றம் இப்போ ஆல்ரெடி டெவலப்மெண்ட் ஆன ஏரியாவில் தான் நம்ம இருக்கோம். ஸோ அதெல்லாம் வரும்போது அதோட அப்ரிசியேஷன் இங்கே வேறு லெவலில் இருக்கும். அதனால் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. டேரெக்ட் அவங்க நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் கேப் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்தால் மட்டும் போதும் உங்களுக்கு சிறப்பாக சூப்பராகவே பண்ணி கொடுத்துருவாங்க. சூப்பர் ப்ரோ, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நிச்சயமாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளோட சைட்டை வந்து விசிட் பண்ண வருவாங்க. வந்தாங்கன்னா ப்ராப்பர் சைட் விசிட்லேருந்து அவங்களோட பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகி கையில் பத்திரப்பதிவு கொடுக்குற வரைக்கும் சிறப்பாக பண்ணி விட்ருங்க. கண்டிப்பாக அந்த சர்வீஸ் எல்லாமே நம்மகிட்ட பக்காவாக இருக்கும். அதில் எந்த இஷ்யூஸுமே இருக்காது. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.